பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர் மூலமாக நம்ம ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இதை நமக்கு ஒவ்வொரு தொடர்லையும் ஒரு திவ்ய தேசத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லிட்டு வரார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த சேனல் மூலமா பல சத் விஷயங்களை கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக பண்ணுங்கோ. இவரோட எபிசோட்ஸை கேட்குறவா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கோ. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எங்களோட இந்த சிறிய முயற்சிக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். இந்த சின்ன வேண்டுகளோட இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிற திவ்ய தேசம் என்னன்னு பார்த்தோம்னா 22வது திவ்ய தேசமான திருவெள்ளியங்குடி அப்படிங்கிறது தான். கோலவில்லி ராமன் மரகதவல்லி தாயார் அருள்பாலிக்கக்கூடிய இந்த திவ்ய தேசத்தை பற்றி திரு பாலாசார் அவர்கள் மூலிமா நம்ம இன்னைக்கு அனுபவிப்போம். வணக்கம். வணக்கம் பக்த கோடிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திவ்ய தேசம் சொன்ன மாதிரி 22வது திவ்ய தேசம் திருவெள்ளியங்குடி. அப்படியே அந்த கும்பகோணத்தை கனண்ட இருக்கிற எல்லா ஏரியாவையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்தலம் ஒரு மாதிரி ஒரு குக் கிராமத்தில் இருக்குது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் தனியாக இருக்கு. சுத்தீர மரம் சோலை எல்லாம் இருக்கும். பக்கத்தில் ஒன்றும் இருக்காது. சின்ன கிராமம் தான் அது. கும்பகோணத்துலேருந்து ஆடுதுறை போகிறோம் இல்லையா, ஆடுதுறையிலேருந்து முட்டக்குடி போகணுன்னா முட்டக்குடியிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் இருக்காது இந்த இடம் இருக்குது. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சேங்கனூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சேங்கனூருங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சேங்கனூர் ஏன் பாப்புலர் சொல்லிட்டு. சேங்கனூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. சேங்கனூரில் தான் நம்ம வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் இருக்கார் இல்லையா. இது வியாக்கியான சக்கரவர்த்தி இன்னித்த பெரியவாச்சான் பிள்ளை. இவர் இன்னித்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அப்படின்பா. அவர் 2 பேருமே அவதார ஸ்தலம் அது. ஸோ பெரியவாச்சான் பிள்ளையோட அவரோட அவதார ஸ்தலத்துக்கே நான் போயிருக்கேன். நான் அந்த இடத்துல இன்றைக்கும் அவர் எங்கே வணங்கினாரோ அந்த இடமெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். சேங்கனூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது பெரியவாச்சான் பிள்ளை இருக்கிற இடத்துல. இப்போ சேங்கனூர் போகணுன்னா கும்பகோணத்துலேருந்து பஸ் பிடிச்சி போகணுமா? கும்பகோணத்துலேருந்து தான் போகணும். கும்பகோணத்துலேருந்து இல்லை டைரெக்டாக இந்த ஊருக்கே போகணும் அப்படின்னா இந்த டவுன் பஸ், அதாவது ஸ்டாப்பிங்காக போகுமே, அந்த பஸ்ஸு போனேன்னா திருவெள்ளியங்குடி போகலாம். இது லாங் டிஸ்டன்ஸ் போனேன்னா அந்த ஆடுதுறை முட்டக்குடி அதில் போனேன்னா சேங்கனூரில் இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் போகும். அது போல் அது இந்த லாங் டிஸ்டன்ஸ். இதுக்கு ரொம்ப பஸ் வசதி ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஆக்சுவலாக. அதனால் தங்கிறது நாம் கும்பகோணத்தில் தங்கலாம், இல்லை ஆடுதுறையில் தங்கலாம். இந்த 2 இடத்துலையும் நாம் தங்கிட்டு இதில் வரலாம். இங்கே வெள்ளியங்குடி. வெள்ளின்னா யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு கண் பார்வை கிடைச்ச ஸ்தலம். அதனால தான் சுக்கிரன்னா வெள்ளி, அதனால வெள்ளியங்குடி அப்படிங்கிற பேர் வந்தது. சுக்கிரனுக்கு ஏன் கண் போச்சு, எப்படி கண் வந்தது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இங்கே சுக்கிரன்னாலே கண் பார்வையோடு சம்மந்தப்பட்டது. இன்றைக்கும் சொல்லுவாள் ஜாதகத்தில் நம்ம சுக்கிரனோட இடம் நன்னா இல்லைன்னு வச்சுங்களேன், அவளுக்கு கண் பார்வை சரியாக இருக்காது ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னா ஸோ அதனால் சுக்கிரனுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு. அந்த கனெக்ஷனையும் பார்த்துடலாம் நம்ம. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புராணத்துக்கும் இன்னித்த நிலைமைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இது போல் நமக்கே தெரியாது இல்லையா, ஏன் சுக்கிரன் சரியில்லைன்னா கண் பார்வை சரியாக இருக்காதும்பா, சுக்கிரனுக்கும் கண் பார்வைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு கதை இருக்குது இல்லையா. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவாளும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இங்கே பெரிய திருமொழியில் ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் ஒண்டி தான் பாடியிருக்கார். அவர் 4ஆம் 10ஆம் திருவாய்மொழியில் பாடியிருக்கார். ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். ஒரு பாசுரத்தோடையே ஆரம்பிக்கலாம்.
ஒள்ளிய கருமம் செய்வனென்றுணர்ந்த மாவலி வேள்வியல் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திக்குர் வளர்ந்தவன் கோயில் அள்ளியம் பொழில்வாய் இருந்து வாழ்குயில்கள் அரி அரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவெள்ளியங்குடியதுவே அப்படின்னு பாடிருக்கேன். இது போல் ஒரு 10 பாட்டு பாடியிருக்கேன் வெள்ளியங்குடி பற்றி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த மாபலி சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவனை அழிக்கிறதுக்காக வாமன அவதாரம் கொண்டு 3 அடி மண்ணை எடுத்துட்டு உலகெல்லாத்தையும் அளந்து உயர்ந்து நின்ற பெருமாள் இருக்காரு. அவர் வாழக்கூடிய இந்த இடத்துல குயில்கள்லாம் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்குமா. அது கூறுதெல்லாம் கேட்டாக்க ஹரி ஹரி அப்படிங்கிற அந்த வெள்ளியங்குடி திருத்தலத்தில் விரைந்து வந்து எந்த சுக்கிரனுக்கு கண் கொடுத்தாரோ அவர் இருக்கார் இல்லையா, அவர் அருள் பாலித்தால் அது நம்மளும் அருள் பெறலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை திருமங்கையாழ்வார் இது பாடியிருக்காரு. இப்போ ஸ்தலத்துக்கு வருவோம். இந்த ஸ்தலத்தை பற்றி நம்ம பிரம்மாண்ட புராணம், விஷ்ணு புராணம் இது ரெண்டுத்துக்குமே வந்து தகவல் வந்து அள்ளித்தரது. இதில் இந்த ஸ்தலம் வந்து இருக்கிறதுக்குள்ள ரொம்ப பழமையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது திருவரங்கம், ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், திருமலை, அதை போல் அந்த ஸ்தலத்தை போல 4 யுகங்கள்லையும் வழிபடப்பட்டுள்ளதான் இந்த ஸ்தலம். அவ்வளவு தொன்மையான ஸ்தலம். அதனாலேயே என்ன சொல்லுவார்னா, 108 திவ்ய தேசத்தில் இந்த ஒரு திவ்ய தேசத்தை நம்ம வழிபட்டோம்னா 108 திவ்ய தேசத்தை சேவித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ரொம்ப தொன்மையான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இது நவக்கிரகங்களில் சொன்ன மாதிரி சுக்கிரனோட தொடர்பு கொண்டது, வாமன அவதார கதையோட இணைஞ்சு செல்லக்கூடியது இந்த ஸ்தலம். இது வந்து ராமர் இங்கே சயன கோலத்தில் இருக்கார், கோலவில் ராமன் அப்படின்னு. நம்ம குடின்னு திருக்கண்ணங்குடி பார்த்துருக்கோம், திருக்கண்ணங்குடி, அதுக்கப்புறம் திருப்புள்ள பூதங்குடி அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து திருவெள்ளியங்குடி. திருப்புள்ள பூதங்குடியில் வல்வில் ராமன் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து கோலவல்வில் ராமன், கோலவில் ராமன், கோலவல்வில் ராமன் அப்படின்னு 2த்தையும் சொல்லுவாங்க திருவெள்ளியங்குடியில். ராமர் எப்போ சயன கோலத்தில் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும். அதாவது ராமர் வந்து சீதையினோட மடியில் தலையை வச்சு சித்திரக்கூடத்தில் அவர் படுத்துட்டு இருந்தார். இந்த படுத்துட்டு இருந்த போது அவங்களுக்கு தெரியும், அந்த இந்திரனோட பிள்ளை ஜெயந்தன் இருந்தான். இந்த ஜெயந்தன் வந்து காக்கா வடிவம் எடுத்துட்டு வேணுன்ட்டு தாயாரோட மார்பகத்தை தன்னோட அழகுனால குத்தினான். தாயார் வந்து அசஞ்சாக்க இது போல் ராமர் எழுந்துருவார் இல்லையா, அவர் எழுந்துருவார் பெருமாள் அப்படிங்கிறதுனால அசையாமல் இருந்தாலும் அங்கிருந்து அந்த ரத்தம் வந்து சொட்டித்தான். அந்த சொட்டின உடனே ராமர் வந்து திடுக்கிட்டு அப்படி எழுந்த உடனே பார்த்தார். அவருக்கு புரிஞ்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒன்றும் ஆயுதம் கீதம்லாம் ஒன்றும் தெரியல, கீழே கிடந்த புல்லை எடுத்து தன்னோட விரலால் அப்படின்னார். அவ்வளோதான். அது வந்து அந்த ஆயுதமாக போயிட்டு அஸ்திரமாக போயிட்டு அந்த அஸ்திரம் அவனை 7 லோகத்துலையும் துரத்தி அவன் எல்லார்கிட்டையும் போயிட்டு எல்லாரும் வேற வழியே கிடையாது, அங்கேயே போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாயார் காலில் விழுந்தான். அதுக்கப்புறம் தாயார் அவனை விட்டுருங்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்ட அஸ்திரத்தை, அது வந்து சும்மா போகாது இல்லையா, அஸ்திரம் வந்து எதையாவது எடுத்துட்டு தான் வரும். அதனால சரி ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு காக்காரோட அந்த ஒரு கண்ணை மாத்திரம் அந்த அஸ்திரம் எடுத்து தான். அதனால தான் சொல்லுவாள், காக்கா வந்து எப்பயுமே இப்படி தான் பார்க்கும், ஒரு கண்ணு தான் அதுக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னா இந்த கதையினால், அது இந்த கதை. ஸோ ராமர் வந்து சயன கோலத்தில் இருக்கிறது. அங்கே திருப்புள்ள பூதங்குடியிலையும் பார்த்தோம் அவர் சயன கோலத்தில் இருப்பார், இங்கேயும் வந்து ராமர் வந்து சயன கோலத்தில் இருப்பார். இப்போ சுக்கிரன் எப்படி அந்த ஸ்தலத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும், மாபலி சக்கரவர்த்தி. மாபலி சக்கரவர்த்தி வந்து அதாவது இந்த பாகவதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாசிரமத்தில் வந்து அதிதி கஷ்யபர் இவா 2 பேருக்கும் பிறந்தவர் தான் வாமனர். உபேந்திரனா பிறந்தார். அவர் பிறந்துட்டு மாபலி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப அரசாண்டுன்னு இருந்தான், உலகே ஆண்டுன்னு இருந்தான், உலகே தனக்கு அடிமை அப்படின்னு ஒரு செருக்கோடர் தான். அவனோட செருக்கு அடக்கிறதுக்காக குள்ளமான வடிவமாக ஒரு கொடையோட வந்து பிராமண வேஷத்தில் அவர் வந்து எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு அவன்கிட்ட யாச்சகம் கேட்குற மாதிரி கேட்டார். அவன் உடனே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவனுக்கு சிரிப்பாக வந்தது. இத்தினுண்டா இருக்கா இவன் போய் 3 அடி நிலம் கேட்குறான், அதனால என்ன தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் தரேன்னு சொன்ன உடனே அந்த காலத்தில் என்னென்னா நம்ம தத்தம் கொடுக்கணும், நம்ம தீர்த்தம் எடுத்து அப்படி கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் தரேன் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம அர்க்கியம் இல்லையா, நம்ம ஈவன் இப்போ பாணிகிரகணம்லாம் பண்ணும்போது நம்ம தீர்த்தத்தால் விடுவோம், அதை போல்.
ஸோ அப்போ வந்து சுக்ராச்சாரியார் பக்கத்துலேயே இருந்தார், அவனோட ஆச்சாரியர் சுக்ராச்சாரியார் பக்கத்தில் இருந்தார். சுக்ராச்சாரியார் அவனை தடுத்து வேண்டாம், கொடுக்காத, உனக்கு வந்தவன் யாருன்னு தெரியாது. அவருக்கு என்ன, பிகாஸ் ஞான திருஷ்டி இருக்கு இல்லையா, ஆச்சாரியன் ஆச்சு அவர், எனக்கு தெரியும், அதனால நீ கொடுக்காதன்னு. அவன் சொன்னான், நான் வாக்கு கொடுத்தாச்சு, அதனால கொடுத்தே தீருவேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்பயே ஆச்சாரியன் சொல்லிட்டார், ஆச்சாரியன் பேர் கேட்கலன்னா உனக்கு வந்து உன்னோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போய் நீ அழிவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டார். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி ஆச்சாரியன் பேச்சை கேட்காட்டி அவன் நன்னா இருக்க மாட்டாங்கிறது வந்து தேவர் குலத்துல இல்லை, மனுஷ குலத்துல இல்லை, அசுரர் குலத்துலையும் அதை போல் ஆச்சுங்கிறது இதில் பார்க்கலாம். இதில் ஸோ அவன் உடனே சரி சொல்லிட்டு அந்த கிண்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அந்த அப்படி தீர்த்தத்தை அப்படி எடுத்தான். அவன் எடுக்கும்போது அந்த தீர்த்தம் விழுந்து கையில் விழுந்தா தானே அது அரிக்கிய மாதிரி ஆகும். உடனே என்ன பண்ண, சுக்ராச்சாரியார் வந்து அவர் ஒரு பூச்சி வடிவம், வண்டு வடிவம் எடுத்துட்டு அதனோட வாய்க்குள்ளே போயிட்டு அப்படி உட்காந்துட்டார், அடைச்சுட்டார் அந்த தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு. என்னடா அது தண்ணி விழாமல் இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது வாமனர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் தான் தர்பை கட்டி வச்சுட்டு இருந்தார். பிராமண வேஷத்தில் தானே வந்தார். ஒரு தர்பை எடுத்தாராம், தர்பை எடுத்து அதனோட வாய்க்குள்ள அப்படி ஒரு குத்தினார். குத்தின உடனே என்னாச்சு, தீர்த்தம் வந்துடுத்து, அந்த பூச்சியும் வெளியில் விழுந்துருத்து. அந்த பூச்சிங்கிறது என்னது, இவர் தானே அங்கே இருந்தார் அங்கே இல்லையா, இவர் தடுக்கிறதுக்காக அவர் அந்த தர்பையால் குத்தினதுல ஒரு கண்ணு, அதனால தான் சுக்ராச்சாரியாருக்கு அப்போ போச்சான். ஸோ அது மட்டும் சுக்ராச்சாரியாருக்கு வந்து 2 கண்ணோடு தான் இருந்தார் அவர். இந்த ஒரு வாமனனோட அந்த சரித்திரம் ஆனப்புறம் தான் சுக்ராச்சாரியார் வந்து ஒரு கண்ணோட ஆனார் அவர். ஸோ அந்த ஒரு கண்ணோட ஆனவுடனே அந்த கண் கிடைக்குமே, அதுக்கு என்ன பண்ணார், அதுக்காக என்ன பண்ணார், இந்த கோவிலுக்கு வந்தார். இந்த இடத்துல வந்து இங்கே பெருமாள் கிட்ட வேண்டிட்டு பெருமாள் வந்து அவருக்கு நேத்திரத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேத்திர ஒளி இருக்கு பாருங்க, அவர் கொடுத்த ஒளி, அந்த ஒளி வந்து இன்னும் பிரத்யட்சமாக அங்கே இருக்குது அப்படின்பா. அதை பற்றி நான் கடைசியில் முடியும் போது சொல்கிறேன், அது எப்படி பிரத்யட்சமாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்னோட பர்சனல் அனுபவமும் கூட, அதனால தான். ஸோ இப்படி ஒன்று இருக்கு, ரைட்டா. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 யுகமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 4 யுகமாக இருந்ததில் வந்து கிருதயுகத்தில் பிரம்மபுத்திரம் அப்படிங்கிற இடமா இதனோட பேர் இருந்துதான். திரேதா யுகத்தில் பராசரம் அப்படிங்கிற இந்த இடத்து பேராக இருந்துதான். துவாபர யுகத்தில் சைந்திர நகரம் அப்படிங்கிற பேர்ல இருந்துதான். கலியுகத்தில் பார்கவபுரம், பார்கவன்னா இவர் தான் யாரு, சுக்ராச்சாரியார் தான், சுக்ரன் தான் பார்கவபுரம் அப்படிங்கிற. பார்கவபுரம்ங்கிறதும் அதுக்கு கடைசியில் அது பொல்லந்தாரி என்ன சொல்றது, அது மருவி பார்கவபுரி அப்படின்னு ஆச்சு, அப்புறம் சுக்ராபுரி அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழில் வந்து சுக்ரன்னா வெள்ளி இல்லையா, அதனால வெள்ளி குடி, வெள்ளினா சுக்ரன், அம்னா அழகிய, குடி, வெள்ளி குடி அப்படின்னு தூய தமிழ் பேரால இந்த இடத்தினோட பேர் வந்து. ஸோ இந்த மகாவிஷ்ணு வாமன அவதாரம் கொண்டு இது போல கேட்டது இந்த இடம் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் அதனால தான் வந்து இந்த சுக்கிரன் இந்த நிகழ்ச்சி வந்து பெரியாழ்வார் வந்து அவர் இந்த ஸ்தலத்தை பற்றி பாடல, இந்த நிகழ்ச்சியை பற்றி பாடியிருக்கார் அவர். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியல் தக்கது தன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்க விடந்தானே அச்சோ அச்சோ அப்படின்னு பாடியிருக்கார். இந்த ஒரு இடத்தை பற்றி, இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி பெரியாழ்வார் பாடியிருக்கார். ஸோ இது இழந்த நேத்திரத்தை வந்து சுக்கிரன் இங்கே தவம் இருந்து இங்கே அவன் பெற்றதுனால அவனோட பேராலேயே இந்த இடம் வந்து வெள்ளியங்குடி அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே நான் அந்த முதல்ல பாடின பாசனத்துலேயும் வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வார் அப்படின்னு, வெள்ளியாரும் இங்கே வணங்கியிருக்கார். ஸோ அவன் வந்து நமக்கும் அருள் புரிவான் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். இதாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னன்னா, இங்கே வந்து ராமன் வந்து படுத்துட்டு இருக்கார், ஆனால் உற்சவர் வந்து அவர் சயன கோலத்தில் இருக்கார். உற்சவர் வந்து வில்லும் அம்புமோட இருப்பார். அவருக்கு சங்கு சக்கரம் இல்லை, ஆனால் கருடன் கையில் சங்கு சக்கரம் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க.